பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்காக நான் வந்து பயங்கரமா ஹாப்பி ஆகணும் அப்படின்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்காக நான் ஃபீல் பண்ணணும்னா, எனக்கு தெரிஞ்சு திஸ் ஓவர்டேக்ஸ் தட். ஸோ அதனால வந்து பெருசா நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் வந்து மைண்ட்ல எடுத்துக்கல. ஏன்னா வந்து எனக்கு வந்து சந்தோஷப்படுறதுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும்போது நான் ஒய் வரி அபவுட் பிக் நெகட்டிவ். பாஸ்ல இருந்து பூர்ணிமா வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி கமெண்டோட தான் வெளியே வந்திருக்காங்க. 16 லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேர் கெட்டு தான் போயிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே அவங்களால வெளியேறினவங்க நிறைய பேர் நல்ல பிளேயர்கள் நிறைய பேர் வந்து இவங்க விரித்த காதல் வலையில் தான் உளுந்து அதுலேருந்து வெளியேறிட்டாங்க. ஆனால் விஷ்ணு ஒருத்தர் தான் தப்பிச்சார். பூர்ணிமாவோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் தப்பிச்சிட்டாரு. சரவண விக்ரமனும் சரி, நிக்சனும் சரி, பூர்ணிமாவோட சும்மா லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அவங்கள டென்ஷன் ஆக்கி சூடேற்றி உசுப்பேற்றி அவங்கள காலி பண்ணி விட்டதில் பூர்ணிமாவோட பங்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள் ஆதரவாளர்கள் எல்லாமே பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டியை வந்து பரப்பியிருக்காங்க. அதோட பிரதீப் ஆண்டனி ஒரு ட்வீட்டும் ஒன்று போட்டிருக்காப்புல. ரொம்ப மோசமாக வந்து பூர்ணிமா அம்மா வந்து கெஞ்சினனால நான் பூர்ணிமாவை சும்மா விட்டேன். இல்லைன்னா வச்சுக்கோங்க பூர்ணிமா வச்சு கிழிச்சிருப்பேன். நான் பூர்ணிமாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லாருமே பெரிய ஆள் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதை தான் இவங்க வந்து நெகட்டிவிட்டியை பற்றி நான் கவலைப்படல அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்லியிருக்காங்க. பணத்துக்காக எது வேணாலும் வந்து அவங்க செய்வாங்க போல தோணுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவங்களுடைய பேட்டியை பார்க்கும்போது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.